கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நாள் தேன் துளி நிகழ்ச்சியிலே உங்களை நான் மீண்டும் சந்திப்பதில் அதிக மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளில் கூட யோசுவா இஸ்ரவேல் மக்களை யோர்தானை கடந்து வர செய்தார். அதன்படியாக அது நடந்தது. அவர்கள் கரையேறின உடனேயே அவர்களுக்கு இன்னும் ஒரு சவால் காத்திருந்தது. அது என்னவென்று சொன்னால், அவர்களுக்கு முன்பாக எரிகோ அடைக்கப்பட்டிருந்தது. அவர்கள் யோர்தானை கடக்க வேண்டும், எரிகோவை கடக்க வேண்டும். அதன் பின்பு பல ஆயி ராஜா மற்றவர்களை எல்லாரையும் அவர்கள் மேற்கொண்டு அதன் பின்பு தான் கானான் தேசத்துக்குள் பிரவேசிக்க வேண்டும். ஆகவே ஒரு கடுமையான ஒரு சூழ்நிலை. இவர்கள் மேற்கொண்டு செல்ல முடியாதபடிக்கு ஒரு தடை இருந்தது. இந்த நேரத்தில் தடை என்று நான் சொல்லுகிற வேளையில் நம்முடைய வாழ்க்கையில் கூட இந்த எரிகோவினுடைய தடை பலருக்கு இருக்கலாம். இந்த வேளையில் அந்த வசனத்தை நான் படிக்க விரும்புகிறேன். என்னவென்று சொன்னால், யோசுவா 6ஆம் அதிகாரத்தில் பார்க்கின்ற பொழுது, எரிகோ இஸ்ரவேல் புத்திரருக்கு அடைக்கப்பட்டிருந்தது. ஒருவரும் வெளியே போகவில்லை, ஒருவரும் உள்ளே வரவில்லை. ராஜா முதற்கொண்டு கடைசியில் இருக்கிறதான ஒரு காவலாளி வரை அந்த எரிகோவினுடைய கோட்டைக்கு உள்ளாகவே இருந்தார்கள். எரிகோவினுடைய கோட்டை பெரிய மதில் சோரோடு கொண்டிருந்தது. இன்றைக்கு காணப்படுகிற 2-வே டிராஃபிக் எப்போடு இருக்குமா, 2 பக்கம் அந்த ஒரு இரும்பு ரதம் போகின்ற வேளையில் ஒரு ரதம் போகும், ஒரு ரதம் வரும். அந்த அளவுக்கு ஒரு அகல அளவில் காணப்பட்டது. அது அவர்களுக்கு அந்த வாசல் கதவு அடைக்கப்பட்டிருந்தது. அவர்கள் உள்ளே போய் எரிகோவை மேற்கொள்ள முடியாது. அந்த நேரத்தில் நடந்ததான ஒரு காரியம், தேவன் ஒரு வாக்கை யோசுவா கொடுக்கிறார். கர்த்தர் யோசுவாவை நோக்கி, இதோ எரிகோவையும் அதன் ராஜாவையும் யுத்த வீரரையும் கையில் ஒப்பு கொடுத்தேன் என்று சொன்னால், அவர் கடந்த கால நிகழ்வில் கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. இந்த நேரத்தில் நம்முடைய வாழ்க்கையில் கூட எப்படி ஒரு பல விதமான தடைகள் நமக்கு முன்பாக இருக்குமே என்று சொன்னால், அன்றைக்கு இஸ்ரவேல் மக்களுக்கு எப்படி ஒரு எரிகோ தடை இருந்ததோ, கதவு அந்த அடைக்கப்பட்டிருந்தோ, அதை போல் பல கதவுகள் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கலாம். கடன்கள் இருக்கலாம், வியாதி இருக்கலாம், பல சோதனைகள் இருக்கலாம், குடும்ப பிரச்சனைகள் இருக்கலாம். இவைகளிலே பார்க்கும் பொழுது யோசுவா அவைகளுக்கு அவன் கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு கீழ்ப்படுத்ததினாலே அவனுக்கு அந்த எரிகோவை மேற்கொள்ள முடிந்தது. எப்படி என்று சொன்னால், கர்த்தர் சில ஆலோசனைகளை சொல்கிறார். அதை செய்யுங்கள் என்று சொல்கிறவர்களே அவர்கள் இம்ப்ளிசிட்டாக கீழ்ப்படிந்தார்கள். கீழ்ப்படிந்த மாத்திரத்தில் அவர்களுக்கு முன்பாக எரிகோ தகர்ந்தது. ஆகவே இந்த நாளில் கூட உங்களுடைய வாழ்க்கையில், என்னுடைய வாழ்க்கையில் இந்த மாதிரி தடைகள் இருக்கும் என்று சொன்னால், நிச்சயமாகவே அவைகள் நமக்கு முன்பாக நொறுங்கி விழும். அதை நாம் பார்க்க போகிறோம். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. நல்ல ஆண்டவரே, நன்றியோடு துதிக்கிறோம். நீர் சொன்ன ஒரு வார்த்தைகள் ஒன்றும் கீழே விடவில்லையா. நான் எரிகோவை, அது ராஜாவையும் காவலாளிகளை யாவரையும் நான் ஒப்பு கொடுத்தேன் என்று சொன்னார். அப்படி இஸ்ரவேல் மக்களுக்கு ஒரு பெரிய அற்புதத்தை செய்த தேவன், எங்களுடைய வாழ்க்கையிலும் நீங்கள் பெரிய ஒரு அற்புதத்தை செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறேன். மீட்பர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமே. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாள் உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியும் சந்தோஷமான ஒரு நாளாக அமையட்டும். ஆமென்.